ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, ஞானத்தை தேவன் 2 வகையா பிரிக்கிறாரு வேதத்துக்குள்ளருந்து. ஒண்ணு வந்து மனுஷ ஞானம், இன்னொன்னு வந்து தேவனுடைய ஞானம். இப்ப மனுஷ ஞானம் என்னது? தேவ ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதில தேவன் சொல்லக்கூடியது ஒரு சுருக்கி பார்ப்போம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தில் அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்படுத்த அந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஞானம் எதுக்கு அடுத்ததாக இருக்குது? மனுஷ ஞானம் இவ்வுலக இப்பிரபஞ்சத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது. தேவனுடைய ஞானம் அழியாததுக்கு ஒரு அடுத்து, அதாவது ஒரு நித்திய ஜீவிதத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. அதாவது நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்துகிறது தேவ ஞானம். மனுஷ ஞானம் இந்த உலகத்திற்கென்று மனுஷனாக ஏற்படுத்தப்படுது. காரணம் சங்கீதம் 49 கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது அறிவில்லாத மனுஷன் அப்படின்னு தேவன் அடையாளப்படுத்துறாரு. அப்போ இந்த அறிவில்லாத மனுஷனை தேவன் எப்படிப்பட்ட மனுஷனை அறிவில்லாத மனுஷன்? அதாவது தன்னுடைய ஆத்துமாவில் ஜீவன் பெற வேண்டும் என்கிற தன்மையை அறியாத அந்த மனுஷனை பார்த்து அறிவில்லாத மனுஷன். காரணம் அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது கனம் பொருந்திய சொல்லுவார். லூக்கா 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வசனம் சொல்லணும், அறிவில்லாத மனுஷனை மூடனே அப்படிங்கிறாரு. அதாவது அவன் தன்னோட உலகத்துக்கு அடுத்ததெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அந்த மனுஷன் சொல்கிறான் நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்படிங்கிறாரு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட ஒரு மூடனே அப்படிங்கிறது. அதாவது ஆத்மாவில் ஜீவன் பெறவிடு, அதாவது இந்த தேவஞானம் மனுஷஞானம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல தேவன் சொல்லக்கூடியது இந்த மனுஷஞானம் இந்த உலகத்துக்கு அடுத்ததாக இருக்குது, தேவஞானம் ஆத்மாவுக்கு அடுத்ததாக இருக்குது, அதாவது பரிசுத்தத்துக்கு அடுத்ததாக இருக்குது, அதாவது மகிமையடை, அதாவது நம்முடைய மகிமைக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான் இந்த தேவஞானம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த தேவஞானம் யார் அப்படின்னு தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. ஆகிலும் யூதரானும் கிரேக்கரான எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவஞானம். அப்போ அதாவது கிறிஸ்துங்க தேவன் அடையாளப்படுத்தக்கூடிய நம்மளை பரிசுத்தாவியாக தேவன் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ தேவ ஞானம் யார் அப்படின்னு பார்க்கக்கூடிய அது நம்முடைய அவருடைய குமாரனை தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். அதாவது பரிசுத்த ஆவியை தேவன் தேவ ஞானமாக நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறார். அதாவது தன்னுடைய ஆத்துமாவை ஒரு மனுஷன் இருக்கிறான்னா தன்னுடைய ஆத்துமாவையும் சிநேகிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுடைய பார்வை விலையேற பெற்றவன். அதாவது இந்த ஆத்துமா, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்துக்குரிய தன்மை அடைகிறது, ஏற்றுக்கொள்ளாத பொழுது நரகத்துக்கு போகிறது, 2ஆம் மரணத்திற்கு. அப்போ இப்படிப்பட்ட ஆத்மா ஒரு வலி உள்ள ஒரு ஆத்மாவை தான் நரகத்தில் போய் அடகும். இந்த ஆத்மா, அதாவது ஆத்மாவில் ஜீவன் பெற வேண்டும் என்கிற தன்மை உள்ள மனுஷன் அறிவுள்ள மனுஷன். அதாவது தேவன் சொல்லக்கூடிய ஞானம் எதுனா ஆத்மாவில் ஜீவன் பெற வேண்டும் என்கிற தன்மையை தேவன் நம்மளுக்கு ஞானமாக அடையாளப்படுத்துகிறார்.